ஓம் சாந்தி. கவலைக்கான ஒரு குறிப்பு. அடுத்த வாட்டி உங்களுக்கு வந்துட்டு சோஷியல் ஸ்டேட்டஸ், அதாவது சமூக அந்தஸ்து பத்தி உங்களுக்கு கவலை இருக்கு. மத்தவங்கலாம் இப்படி வாழ்றாங்க, நான் இப்படி வாழ்றேன். நம்ம வந்துட்டு அவங்கள மாதிரி நம்ம இல்லையே, நம்மளுக்கு இது இல்லையே, அது இல்லையேன்னு ஒரு கவலை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கவலை வரும்போது ஃபர்ஸ்ட் நீங்க நினைச்சுக்கோங்க, நான் யாருக்காகவும் நம்ம வாழ்க்கையை வாழல. ஸோ நம்ம வந்து சம்டைம்ஸ் என்ன நடக்குதுன்னா, நம்ம அந்த சொசைட்டி ஒப்பீனியன், அதாவது மற்றவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடும். பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, என்னுடைய ஆஃபீஸில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்றது அந்த பயம், இல்லை அந்த ஒப்பீனியன், ஃபியர் ஆஃப் ஒப்பீனியன், இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழணும், இல்லை அவங்க மெச்சிக்கிற மாதிரி நம்ம வாழணும் அப்படின்லாம் நம்ம என்ன நினைப்போம், சம்டைம்ஸ் நினைப்போம். அதனால நடக்கலை, இல்லை நம்மளை விட அவங்க நல்லா இருக்கிறாங்க, இல்லை நம்ம கிட்ட இல்லாத சில விஷயங்கள் அவங்க கிட்டே இருக்கு, பொருட்கள் இருக்கு, வசதிகள் இருக்கு அப்படின்னா உடனே ஒரு கவலை வரும், நம்ம சந்தோஷம் போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ இதனால என்ன ஆகும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், ரொம்ப கவலையா இருக்கும், நம்மளுக்கு இது இல்லை அது இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணாம நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்மளுக்காக தான், யாருக்காகவும் கிடையாது. நான் அந்த வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு தேவையான பொருட்கள் வசதிகள் எல்லாம் நான் திருப்தியா இருக்கணும், எனக்கு தேவையானது இருக்கா, அவ்வளவுதான். மற்றவங்களுக்காக நான் என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. ஏன்னா நான் மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சேன்னா எப்பவுமே ஒரு திருப்தியான வாழ்க்கை என்னால் வாழவே முடியாது. ஸோ மற்றவங்களை பார்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களை பாருங்க, நீங்க திருப்தியா இருங்க, உங்களுக்கு தேவையானது நீங்க உங்க லைஃபோடய உங்களோட கம்பேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும், இதுதான் இம்பார்ட்டன்ட். இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல எவ்வளோ பொருள் இருந்தாலும் எவ்வளோ பொருள் இல்லைனாலும் நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும். எல்லாருக்கும் அதை பகிர்ந்து நம்ம இன்ஃபேக்ட் வாழலாம். இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஓம் சாந்தி.